ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஆட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான தேர்ட் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், செவன்த் செமஸ்டர், நைன்த் செமஸ்டர், யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன், நான் அட்டானமஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அகாடமிக் கேலண்டர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அகாடமிக் ஷெடியூல் தான் பப்ளிஷ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த டைம் புதுசாக உங்களுக்கு அகாடமிக் கேலண்டர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ரோ அகாடமிக் கேலண்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அகாடமிக் ஷெடியூலில் டேட்டா மென்ஷன் பண்ணாத உங்களுக்கு இது ஒரு கேலண்டர் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கவர்மெண்ட் ஹாலிடேஸும் மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுபோல் உங்களுக்கு கீழே டேலி பண்ணி எவ்வளோ நாள் வந்து இந்த செமஸ்டரில் நீங்கள் ஒர்க்கிங் டேஸ் போவீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் 4 தான் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே நாள்லேருந்தே உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிவ்யூவோட ஃபஸ்ட் இது ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் யூஜி பிஜின்னு கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஃபுல்லாமே ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஆகஸ்ட் 15 பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே, அதே மாதிரி ஆகஸ்ட் 16 வந்து கிருஷ்ண ஜெயந்தி, அதே மாதிரி கீழே ஆகஸ்ட் 27 பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அக்டோபர்லேயும் செப்டம்பர்லேயும் நவம்பர்லேயும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் வந்து CA1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து அசஸ்மெண்ட் 1, அதே மாதிரி CA2 அப்படிங்கிறது அசஸ்மெண்ட் 2. ஸோ அதே மாதிரி இதில் ஒர்க்கிங் டேஸ் நடுவில் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து சாட்டர்டே ஒர்க்கிங் டேவோட டே ஆர்டர் ஃபாலோ பண்ணுறதுக்காக மண்டே டியூஸ்டே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி எல்லோ கலரில் ஷேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிவ்யூவோட டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இதுதான் இருக்கும். லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து உங்களுக்கு நவம்பர் 14 வந்து முடியுது. ஸோ கீழே டேலி பண்ணியும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிங்க் கலரில் கொடுத்துருக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டேஸை தனித்தனியாக டேலி பண்ணி ஒவ்வொரு மந்த் எவ்வளோ நாள் நீங்கள் போவீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் குமுலேட்டிவ் ஒர்க்கிங் டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டேலி பண்ணி ஓவராலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த செமஸ்டர் வந்து 77 டேஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கீழே என்னென்ன டேஸ் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டர் ரீஓப்பனிங் டேட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அகாடமிக் ஷெட்யூலே இருக்கும். இதிலே சொல்லியிருக்காங்க January 5 அப்படிங்கிற மாதிரி. இந்த ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.